இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன விஷயமா சித்தப்பாவை பார்க்க வந்திருக்கீங்க? லாஸ்ட் வீக் அவர்கிட்ட ஒரு பிசினஸ் டீல் பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அது விஷயமா தான் நேர்ல பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தோம். ஆமா, நீங்கெல்லாம் இங்க இருக்கீங்க, அவர் எங்க? குடும்பத்தோட தானே ஃபங்க்ஷன் போறதா சொன்னீங்க. சித்தப்பா வெளியில போயிருக்காரு. அப்போ அவர் உங்க கூட வரலையா? இல்ல அவரும் தான் வராரு. அப்போ அவர் எப்போ வருவாரு? அவர் வரத்துக்கு ரொம்ப நேரம் ஆயிடும். அப்போ அவர் வராம தானே நீங்க எல்லாம் கிளம்பிட்டு இருந்தீங்க. இப்போ லேட்டா தான் வருவாருன்னு சொல்றீங்க. அது சித்தப்பா வரதுக்கு லேட் ஆச்சுன்னா எங்களை ஃபங்க்ஷனுக்கு போக சொல்லிட்டாரு. அவர் ஸ்ட்ரைட்டா அங்கேயே வந்துறதா சொன்னாரு. அப்படின்னா நீங்க இன்னும் கிளம்பாதனால அவர் வீட்டுக்கு தானே வருவாரு. ஆமா. அப்போ ஓகே, அவர் வரத்துக்கு எவ்வளவு டைம் ஆனாலும் பரவாயில்ல, நாங்க வெயிட் பண்ணி பார்த்துட்டே போறோம். சார், நான் சித்தப்பா வராரான்னு கொஞ்சம் வெளியில போய் பார்த்துட்டு வரேன். சரி. அண்ணே, இப்போ என்ன பண்றது? தெரியல ஐலி, ஆனா எப்படியாவது சமாளிச்சுதான் ஆகணும். இல்லனா எல்லாமே கெட்டு போயிடும். அக்கா, இவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சா ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு சொன்னீங்கல்ல, அப்படி என்ன பண்ணுவாங்க? சித்தப்பாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போன விஷயம் இவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லா போர்டு மெம்பர்ஸ் கிட்டயும் அந்த விஷயத்த சொல்லிடுவாங்க. சித்தப்பாவும் அந்த போர்டு மெம்பர்ஸ் லிஸ்ட்ல இருக்காரு. பொதுவா இந்த மாதிரி போலீஸ் கேஸ்ல எல்லாம் மாற்ற மெம்பர்ஸ் அவங்க லிஸ்ட்ல இருந்து தூக்கிடுவாங்க. அப்படி அவங்க சித்தப்பாவை போர்டு மெம்பர்ஸ் லிஸ்ட்ல இருந்து தூக்கிட்டா அதுக்கப்புறமா இந்த சேனலோட எந்த விதத்திலையும் டை அப் வச்சுக்க முடியாது. அதுதான் ரூல்ஸ். அக்கா, நீங்க கவலைப்பட வேண்டாம், கொஞ்ச நேரம் போகட்டும், ஏதாச்சும் ஐடியா கிடைக்கும், பாத்துக்கலாம். எப்படி சிவா, அவங்க உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா இன்னும் 2 நாள் ஆனாலும் இங்கேயே இருந்து அவங்க சித்தப்பாவை பார்த்துட்டு தான் போவாங்க போல இருக்கு. இல்ல அண்ணி, நான் சொல்றேன், இன்னைக்கு என்ன ஆனாலும் அவங்களுக்கு விஷயம் தெரிய போறது இல்ல. நாங்க இருக்கோம். அதே மாதிரி மாமாவை இந்த கேஸ்ல இருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கும் நாங்க ஹெல்ப் பண்றோம். நீங்க தைரியமா இருங்க.